அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, 3rd ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் தான் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பீயிங் ஃபிட் ரிக்வர்ஸ், ஓகேங்களா, நம்மளுடைய ஃபிட்னஸ் பற்றி, ஓகே, அதை பற்றி நம்ம இப்போது என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் வந்து பாருங்கள். ஸ்ட்ரென்த் ஹெல்ப்ஸ் அஸ் புஷ் அண்ட் புல் அண்ட் லிஃப்ட் ஹெவி திங்ஸ், ஓகேங்களா. அதாவது இது தெரியுதா பாருங்கள், ஸ்ட்ரென்த், ஓகேங்களா. ஸ்ட்ரென்த்து நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த காய்கறி வண்டியை அதை வந்து தள்ளுறோம், ஓகேங்களா. புல் அண்ட் புஷ் பண்ணுறோம். ஸோ லிஃப்ட் ஹெவி திங்ஸ், நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த பிக்சரில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேலன்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் நாட் டு ஃபால், ஓகே. அதாவது நம்ம வந்து இப்போ இவங்க வந்து தலையில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, அதை வந்து பேலன்ஸ் பண்ணி அது கீழே விழாத அளவுக்கு அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க, ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க, அதுதான், ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அது வந்து கீழே விழாமல் அவங்க பார்த்துக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து இவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஸ் பாடி பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர். பாடி பார்ட்ஸை வந்து கோஆர்டினேஷன் பண்ணி கரெக்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறது, இங்கே கையை ப்ரெஸ் பண்ணுறது, இப்படி ஓட்டுறது, கரெக்டாக பாடியை வந்து கோஆர்டினேஷன் பண்ணி அவர் வந்து அந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்கார். ஸோ அங்கே என்ன நமக்கு வந்து இது என்ன ரெக்வயர் ஆகுதுன்னா, கோஆர்டினேஷன் தான் ரெக்வயர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஸோ இங்கே பாருங்கள், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. அந்த பிக்சரில் என்ன பண்ணுறாங்க, ஓடிட்டு இருக்காங்க. ஸ்டாமினா ஹெல்ப்ஸ் அஸ் டு அன் ஆக்டிவிட்டி ஃபார் எ லாங் டைம். அப்போது இங்கே என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, ஸ்டாமினா, அதுதான் வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டாமினா இருந்தால் தான் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே. ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு கீழே ஒரு நமக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் த வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்சர்வ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே கீழே இருக்கிற வந்து எக்ஸசைஸை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்சர்வ் த ஆக்ஷன்ஸ் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான், லிஃப்ட் பண்ணுறான், அதாவது தூக்குறான், ஓகேங்களா. ஏதோ ஆக்சுவலி அந்த பக்கெட்டை வந்து அவன் தூக்குறான். ஸோ பக்கெட்டை தூக்குறதுக்கு அவனுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து பக்கெட்டை தூக்க முடியும், ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஹெல்ப் அஸ் புஷ் அண்ட் புல் அண்ட் லிஃப்ட் ஹெவி திங்ஸு. நீங்கள் ஹெவி திங்ஸை வந்து நீங்கள் தூக்குறதுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும், ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் தூக்க முடியும். உங்களால் தூக்கவே முடியலன்னா தூக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ எங்கே இருக்குது ஸ்ட்ரென்த்து, இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்களா. இங்கே இருக்குது ஸ்ட்ரென்த், எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு இவ என்ன பண்ணுறா, இவ வந்து நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இவ எப்படி பண்ணுறா, நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கா. அதனால தான் அவளால் அதில் வந்து நடக்க முடியுது. அவள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் அவள் கீழே விழாமல் இருக்க முடியுது. ஸோ பேலன்ஸ் எங்கே இருக்குது, அவள் பேலன்ஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கா, ஓகேங்களா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஸ்கிப்பிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கரெக்டாக அவன் வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறதுனால தான் அவனால் ஸ்கிப்பிங் பண்ண முடியுது, ஓகேவா. கரெக்டாக 2 காலையும் அவன் தூக்கி இது ஸ்கிப்பிங் ஆடினாதான், ஸ்கிப்பிங் ஆடிருப்பீங்க. ஸோ அப்போ அவன் வந்து கோஆர்டினேஷன் பண்ணால் மட்டும்தான் அவனால் கரெக்டாக ஸ்கிப்பிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறா, ஆக்டிவிட்டி, ஓடுறா. ஸோ ஓடுறதுக்கு அவளுக்கு என்ன வேணும், ஸ்டாமினா வேணும். ஸ்டாமினா இருந்தால் தான் அவளால் ஓட முடியும். ஸோ இங்கே இருக்குது ஸ்டாமினா, ஓகேவா. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்மளுடைய ஃபிட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த லெசன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நிறைய 3rd ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.